ஹாய் ஹலோ வெல்கம் guys. நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா த டார்க் வெப். டார்க் வெப் ஆனது 2000 ஆண்டில் ஈடன்பர்க் யூனிவர்சிட்டி மாணவரான இயன் கிளார்க் ஆய்வறிக்கை திட்டமான ஃப்ரீ நெட் ரிலீஸில் தொடங்கியதாக அறியப்படுது. இவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் டீசென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரைவல் சிஸ்டத்தை தொடங்கினவர். ஆன்லைனில் அனானிமஸாக தொடர்பு கொள்கிறதுக்கும் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு புதிய வழிமுறையை உருவாக்குறதுல கிளார்க் முக்கிய நோக்கமாக கொண்டு செயற்பட்டார் அந்த காலத்தில். ஸோ அந்த அடிப்படையில் 2002ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு 2008 அவர் அறிமுகப்படுத்திய டோர் ப்ரௌசர் தான் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்துச்சு. டோரை உருவாக்கம் மூலம் யூசர்ஸ் இப்போ இணையதளத்தை முழுசாகவே அனானிமஸாகவும் எக்ஸ்ப்ளோர் செய்யலாம். அவங்க டார்க் வெப்பில் இருக்க சில பகுதிகளையும் ஆராயலாம். ஸோ வாங்க பார்த்துடலாம் டார்க் வெப்னா என்னென்னு. 1990களில் முதல்ல இன்டர்நெட் பொது பயன்பாட்டுக்கு வந்ததுலேருந்து இன்டர்நெட் பல்வேறு வழிகளில் மாறிட்டுருக்கு. ஸோ இன்டர்நெட் வளர்ச்சியில் சர்ச்சைக்குரிய ஒரு வளர்ச்சியை காணப்படுறது தான் இந்த டார்க் வெப். டார்க் வெப்பை யூஸ் பண்ணுற இப்போ இருக்க இளைஞர்களை பற்றி பெரியவங்க எப்பயுமே கவலைப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சில பத்திரிகையில் அறிக்கையில் பெரும்பாலும் சட்டவிரோதமான செயற்பாடுகள்லாம் டார்க் வெப்போட தொடர்பு படுத்தி எழுதுறதுனால தான். ஸோ இருந்தாலும் அதில் சில நேர்மறையான அம்சங்களும் காணப்படுது. ஸோ ஆன்லைனில் இருக்க எல்லாத்த போலையும் டெக்னாலஜியால் எந்த பிரச்சனையும் இல்லை, மாறாக மக்கள் அதை பயன்படுத்துகிற முறையில் தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. வாங்க இதை பற்றின மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை ஆராயலாம். ஸோ டார்க் வெப்ன்றது ஒரு சிறப்பான ப்ரௌசர் மூலமாக ஒரு சிலரால் மட்டுமே அணுகக்கூடிய மறைக்கப்பட்ட இணையதளங்கள்ன்ற ஒரு தொகுப்பு. இது இன்டர்நெட் ஆக்டிவிட்டியை அனானிமஸாகவும் ப்ரைவேட்டாகவும் வச்சுருக்க பயன்படுது. இது லீகல் மற்றும் இல்லீகல் அப்ளிகேஷன்ஸுக்கு உதவியாக பயன்படுது. கவர்மெண்ட் சென்சார்ஷிப்பை தவிர்க்கிறதுக்கு சிலர் இதை பயன்படுத்தினாலும் பெரும்பாலான சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு இது பயன்படுத்துகிறதா அறியப்படுது. வெப்பை 3 வகையாக பிரிக்கலாம். அதில் முதலாவது ஓப்பன் வெப் இல்லாட்டி சர்ஃபேஸ் வெப்னு வாங்க. ரெண்டாவது பார்க்குறது டீப் வெப். ஸோ மூன்றாவதாக சொல்லப்படுறது தான் டார்க் வெப். ஸோ வாங்க ஒவ்வொன்றை பற்றியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஓப்பன் வெப் எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளில் பெரும்பாலானோர் டெய்லி யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் பப்ளிக்கலி விசிபிள் பார்ட் தான் ஓப்பன் வெப். மேலும் இதை கூகுள் அண்ட் பிங் சர்ச் இன்ஜின் மூலமாக அறியப்படுது. த டீப் வெப் இதுவும் இன்டர்நெட்டோட ஒரு பகுதி தான். பொதுவாக பப்ளிக் பார்வையிலேருந்து மறைக்கப்படுது. இதை நம்ம வழமையாக யூஸ் பண்ணுற சர்ச் இன்ஜின்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு சில வழிகள் மூலமாக மட்டும்தான் நம்ம இதை அணுக முடியும். பெரும்பாலான டீப் வெப் டேட்டா பேஸில் தான் இருக்கும். அதை நம்ம ஓப்பன் வெப் மூலமாகவும் பாதுகாப்பாக அணுகலாம். உதாரணமாக ஹோட்டல் புக்கிங்ஸ், ஆன்லைன் பர்ச்சேஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், பேங்க் டேட்டா பேஸ். ஸோ இதில் காணப்படுற சில விடயங்களை ஆத்தரைஸ் பீப்புள்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் படிக்கவோ எழுதவோ இல்லை அதை மாற்றியமைக்கவோ முடியும். வேறு யாரால், அதாவது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அண்ட் ஆல்சோ இதை எப்பயுமே பாஸ்வேர்ட் பயன்படுத்தி தான் பாதுகாப்பாங்க. வேறு யாரும் அதை ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது த டார்க் வெப். பெரும்பாலான மக்கள் ஆன்லைன் யூஸ் பண்ணும்போது ஐபி, அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ஐபி அட்ரஸை கம்ப்யூட்டர் ஆர் டிவைஸ் வழியாக பயன்படுத்தி தான் இன்டர்நெட்டுக்குள்ளே போவாங்க. இது ஒரு யூனிக் ஆன்லைன் ஐடென்டிட்டி. ஒரு ஐபி அட்ரஸ் நெட்வொர்க்குள்ளே சரியான தகவல்களை சரியான இடத்துக்கு அனுப்ப உதவுது. ஸோ உதாரணமாக ஒரு இமெயில் அதன் இலக்கை அடைவதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு தனிநபருடைய இன்டர்நெட் ஆக்டிவிட்டி அவரது ஐபி முகவரியை பயன்படுத்தி தான் கண்காணிக்க உதவுது. ஆனால் டார்க் வெப் ஆனது சிக்கலான அமைப்புகளை பயன்படுத்தி யூசர்ஸின் உண்மையான முகவரியை அனானிமஸாக மாற்றுது. ஸோ இது மூலமாக எந்த வெப்சைட்டை நம்மளோட டிவைஸ் பார்த்துச்சு என்றதை கண்டுபிடிக்க முடியாது. இது நன்கு பலரால் அறியப்பட்ட ஒரு விஷயந்தான் டோர், த ஆனியன் ரவுட்டர். ஸோ இந்த மாதிரி சில டெடிகேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக தான் நம்ம டார்க் வெப்பை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் மக்கள் டோரை யூஸ் பண்ணுறாங்க. டோர்ன்றது டார்க் வெப் இல்லை, மாறாக ஓப்பன் வெப் மற்றும் டார்க் வெப் ரெண்டையும் யாரும் யூஸரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ண முடியாத வகையில் சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை தான் டோர். டோர் எப்படி வேலை செய்யுது? டோர் ஒரு அனானிமஸ் சாஃப்ட்வேர் மற்றும் அதை ஒரு சர்ச் இன்ஜினாக கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் அது ஃப்ரீயாக கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டோர் சென்டர்ஸ்ட மெசேஜஸை என்கிரிப்டட் லேயர்ஸால் மூட பயன்படுது. உதாரணமாக ஒரு வெங்காயத்தில் அடுக்குகளை போல். இதனால தான் இந்த அமைப்புக்கு ஆனியன் அப்படின்னு பேரே வந்துச்சு. டோர் ப்ரௌசர் மூலமாக அனுப்பப்படுற சர்ச்சஸ் அண்ட் மெசேஜஸ் நேரடியாக நம்ம விரும்பிய இடத்துக்கு உடனே போயிடாது. மாறாக அதெல்லாம் டோர் யூசர்ஸால் இயக்கப்படுற மற்ற கம்ப்யூட்டர்ஸுக்கு நோட்ஸ் மூலமாக டெலிகாஸ்ட் பண்ணப்படும். ஒவ்வொரு நோட்ஸ்லேயும் என்கிரிப்டட் லேயரோட ஒரு லேயர் அகற்றப்பட்டு
அந்த மெசேஜ் அடுத்தவங்களுக்கு கடத்தப்படும். ஒவ்வொரு நோட்ஸும் முந்தைய நோட்ஸோட அடையாளத்தையும் அடுத்து வரப்போகிற நோட்ஸோட அடையாளத்தையும் அறிஞ்சு வச்சுருக்கும். ஆனால் இந்த செயின் போன்ற அமைப்பில் இருக்க மற்ற யாருக்கும் இது தெரியாது. எனவே ஒரு மெசேஜின முழு பயணத்தையும் கண்காணிப்பதற்கோ அல்லது எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து தொடங்கப்பட்டுச்சு, யார் அனுப்புனது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதனால தான் அதில் நம்ம சர்ஃப் பண்ணும்போது நம்மளை யாரும் ஈஸியாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. மக்கள் ஏன் டார்க் வெப்பை பயன்படுத்துகிறாங்க? அதுக்கு முக்கியமாக 3 காரணம் இருக்குது. ஒன்று அனானிமைசேஷன், இன்னொன்று ஆக்சஸிங் ஹிடன் சர்வீசஸ், மூணாவது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸோ டார்க் வெப் சீரீஸை வந்து நம்ம ஒவ்வொரு எபிசோடாக பார்ப்போம். இது வந்து ரொம்பவே பெரிய ஒரு பகுதி. 2 டேஸுக்கு ஒருக்கா நம்ம ஒரு சீரீஸாக போட்டுகிட்டே இருப்போம். ஸோ டார்க் வெப்பை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஃபைவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு ஃபைவர் தமிழா, தமிழாலேருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.